வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு என்ன கதை படிக்க போகிறோம் பார்க்கலாமா? ஒற்றுமையே உயர்வு. யூனிட்டி இஸ் எலிவேஷன். ஒற்றுமையாக இருந்தால் நம்ம வாழ்க்கையெல்லாம் முன்னேறலாம், பல நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. ஒரு காட்டில் ஏராளமான மரங்கள் உயர்ந்தும் நெருக்கமாகவும் வளர்ந்திருந்தன. காட்டில் ஃபாரஸ்டில் ரொம்ப மரங்கள் உயரமாக நெருக்கமாக க்ளோஸாக ரொம்ப வளர்ந்துருந்துச்சான். அந்த மரங்களை சுற்றிலும் செடி கொடிகளும் புதர்களும் நெருங்கி இருந்தன. ஒரு மரம் இருந்துச்சுன்னா அதை சுற்றி செடி கொடி, க்ரீப்பர், புதர், புஷர், அது மாதிரி நிறைய இருக்கும். காடுனாவே அப்படி தானே, நெருக்கமாக நிறைய செடிங்க இருந்துச்சான். அப்படி இருக்க ஒரு அரச மரம் மட்டும் தனியாக ஒன்றுடனும் சேராது இருந்தது. எல்லா செடியும் அப்படி நெருக்கமாக க்ளோஸாக இருக்கப்ப ஒரு அரச மரம், பீப்பிள் ட்ரீ மட்டும் தனியாக இருந்துச்சா, யார் கூடயும் சேரலையாது. ஒரு நாள் எல்லா மரங்களும் அரச மரத்திடம், நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக வாழ்கிறோம், நீ மட்டும் தனித்திருப்பது நல்லதன்று, அதனால் பயனும் இல்லை என்று கூறின. ஒரு நாள் என்ன, எல்லா மரங்களும் அரச மரத்திடம் போய் சொல்லிச்சா. என்ன சொன்னிச்சான்? நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து குடும்பமாக இருக்கோம், நீ மட்டும் தனியாக இருக்க, அது நல்லதில்லை, அதனால் எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொன்னிச்சான். அரச மரம் ஏளனமாக சிரித்தது. நான் மரங்களுக்கெல்லாம் அரசன், அதனால்தான் எனக்கு அரச மரம் என்று பெயர். உங்களோடு சேர்ந்து வளர்ந்தால் என் மதிப்பும் கௌரவம் என்ன ஆவது என்று கேட்டது. அரச மரம் கேலியாக பார்த்து சிரித்து சொன்னிச்சான், நான் மரங்களுக்கெல்லாம் அரசன், அதனால்தான் எனக்கு அரச மரம்னே பேர். உங்களோட சேர்ந்தால் என்னுடைய மதிப்பும் கௌரவம் மரியாதைலாம் என்ன ஆகுது அப்படின்னு கொஞ்சம் கேலியாக கேட்டுச்சான். மதிப்பும் கௌரவம் மட்டும் இருந்தால் போதுமா? பாதுகாப்பு வேண்டாமா? ஆபத்து காலத்தில் ஒருவர் உதவி மற்றவருக்கு தேவைப்படுமே என்று மற்ற மரங்கள் கேட்டன. அது சரி, மதிப்பு மரியாதை இருந்தால் மட்டும் போதுமா? சேஃப்டி வேணும் தானே, டேஞ்சர், ஒரு எமர்ஜென்சி காலத்தில் மற்றவங்க உதவி நம்மளுக்கு தேவைப்படும் தானே அப்படின்னு மற்ற மரங்கள்லாம் கேட்டுச்சான். அரச மரம், வலிமையற்றவர்களுக்கு தான் பிறர் உதவியும் தயவும் தேவை. அரச மரம் அதுக்கு என்ன சொல்லுச்சு? வலிமையற்றவர்கள் அப்படின்னா ஸ்ட்ரென்த் இல்லாதவங்களுக்கு தான் மற்றவங்களுடைய ஹெல்ப் தேவை. வலிமை மிகுந்த எனக்கு பிறர் உதவியும் தயவும் தேவையில்லை. ஸ்ட்ரென்த்தாக இருக்க எனக்கு மற்றவங்களுடைய ஹெல்ப்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. என்னை பாதுகாத்து கொள்ள எனக்கு தெரியும் என்று கர்வத்துடன் கூறியது. என்ன சேவ் பண்ணிக்க எனக்கு தெரியும் அப்படின்னு கர்வமாக ப்ரைடாக கெத்தாக சொல்லுதான். ஒரு நாள் திடீரென்று பெரும் புயல் காற்று வீசியது. மரங்கள் எல்லாம் ஆட்டம் கண்டன. ஒரு நாள் திடீரென்று புயல், ஸ்டோம், சைக்ளோன் வருது. காற்று அப்படியே பலமாக வீசுது, மரங்கள் எல்லாம் ஆடுது. அப்போது பக்கத்தில் இருந்த மரங்கள் ஒன்றுக்கு மற்றது ஆதரவாக இருந்தன. மற்ற செடியெல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டாக இருக்குது. மரங்களுக்கு அருகில் இருந்த செடி கொடிகளினால் வேர்கள் எளிதில் அறுபடாது காக்கப்பட்டன. அதாவது செடி கொடிலாம் இருக்கிறதுனால மரங்களுடைய ரூட்டெல்லாம் கட் ஆகாமல் அது பாதுகாத்துச்சான். நெருக்கமாக செடிகள் இருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டாக இருந்து அதெல்லாம் சேஃப்டியாக இருந்துச்சு. அந்நிலையில் தனியாக இருந்த அரச மரம் எந்த பிடிப்பும் இன்றி ஆட்டம் கண்டது. ஆனால் அரச மரம் எப்படி இருக்குது? தனியாக இருக்குது. அதுக்கு கிரிப்பில் எதையாவது பிடிச்சிக்க. இப்போ நம்ம ஆடுனா பஸ்லேயே போகிறோம், பிரேக் பிடிச்சா கம்பியை பிடிச்சிக்கிறோம், கிரிப்பு. ஆனால் இந்த அரச மரத்துக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மற்ற செடிகள்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஆதரவாக இருக்குது. இந்த அரச மரம் மட்டும் கிரிப் இல்லாமல் அப்படியே ஆடுது. பலத்த காற்றில் வேரோடு சாய்ந்து விழுந்தது. அதால் தாக்கு பிடிக்க முடியல, ஓரளவு பார்த்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? ரூட்டு அப்படியே சாஞ்சு விழுந்துச்சு. ஒற்றுமையின் உயர்வை எடுத்து சொல்லியும் கேளாது அழிந்து விட்ட அரச மரத்திற்காக மற்ற மரம் செடி கொடிகள் பரிதாபப்பட்டன. ஒற்றுமையாக யூனிட்டாக இருந்தால் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து, எவ்வளோ முன்னேறலாம் அப்படின்னு சொல்லியும் அது பேச்சு கேட்கல. அதனால என்னாச்சு? அந்த மரம் அப்படியே செத்து போச்சு, அழிஞ்சு போச்சு. குட்டீஸ், கதையை இன்னொரு தடவை படிச்சிடலாம். ஒரு காட்டில் ஏராளமான மரங்கள் உயர்ந்தும் நெருக்கமாகவும் வளர்ந்திருந்தன. அந்த மரங்களை சுற்றிலும் செடி கொடிகளும் புதர்களும் நெருங்கி இருந்தன. அப்படி இருக்க ஓர் அரச மரம் மட்டும் தனியாக ஒன்றுடனும் சேராது இருந்தது. ஒரு நாள் எல்லா மரங்களும் அரச மரத்திடனும், நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக வாழ்கிறோம்,
நீ மட்டும் தனித்து இருப்பது நல்லதன்று, அதனால் பயனும் இல்லை என்று கூறின. அரசமரம் ஏளனமாக சிரித்து, நான் மரங்களுக்கெல்லாம் அரசன், அதனால்தான் எனக்கு அரசமரம் என்ற பெயர். உங்களோடு சேர்ந்து வளர்ந்தால் என் மதிப்பும் கௌரவம் என்ன ஆவது என்று கேட்டது. மதிப்பும் கௌரவமும் மட்டும் இருந்தால் போதுமா? பாதுகாப்பு வேண்டாமா? ஆபத்து காலத்தில் ஒருவர் உதவி மற்றவருக்கு தேவைப்படுமே என்று மற்ற மரங்கள் கேட்டன. அரசமரம், வலிமையற்றவர்களுக்கு தான் பிறர் உதவியும் தயவும் தேவை. வலிமை மிகுந்த எனக்கு பிறர் உதவியும் தயவும் தேவையில்லை. என்னை பாதுகாத்து கொள்ள எனக்கு தெரியும் என்று கர்வத்துடன் கூறியது. ஒரு நாள் திடீரென்று பெரும் புயல் காற்று வீசியது. மரங்கள் எல்லாம் ஆட்டம் கண்டன. அப்போது பக்கத்தில் இருந்த மரங்கள் ஒன்றுக்கு மற்றது ஆதரவாக இருந்தன. மரங்களுக்கு அருகில் இருந்த செடி கொடிகளினால் வேர்கள் எளிதில் அறுபடாது காக்கப்பட்டன. அந்நிலையில் தனியாக இருந்த அரசமரம் எந்த பிடிப்பும் இன்றி ஆட்டம் கண்டது. பலத்த காற்றில் வேரோடு சாய்ந்து வீழ்ந்தது. ஒற்றுமையின் உயர்வை எடுத்து சொல்லியும் கேளாத அழிந்து விட்ட அரச மரத்திற்காக மற்ற மரம் செடி கொடிகள் பரிதாபப்பட்டன. மீனிங் படிக்கலாம் வாங்க. ஒற்றுமையே உயர்வு, யூனிட்டி இஸ் எலிவேஷன். நெருக்கமாக, க்ளோஸ்லி. அரசமரம், பீப்பிள் ட்ரீ. கௌரவம், மரியாதை, ஆனர். ஆபத்து, டேஞ்சர். வலிமை, ஸ்ட்ரென்த். கர்வம், அகங்காரம், ப்ரைட். ஆதரவு, சப்போர்ட். வேர்கள், ரூட்ஸ். பிடிப்புமின்றி, வித்தவுட் கிரிப். புதர், புஷ். புயல், ஸ்டோம். குட்டீஸ், கதையை படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.